கோயில் காணிக்கை நகைகளை உருக்கி கிடைக்கும் தங்க கட்டிகளால் பெரும் வருவாயை தமிழ்நாடு அரசு பயன்படுத்துவது இல்லை என தமிழ்நாடு அரசின் உண்மை தகவல் சரிபார்ப்பகம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளங்களில் ஒரு போஸ்ட் வைரலானது. இந்த சூழலில் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் உண்மை தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டுள்ள தகவலில், தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையால் நிர்வகிக்கப்படும் கோயில்களில் நேர்த்திக் கடனாக வரும் தங்க நகைகள் உள்ளிட்டவை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றப்படுகின்றன. பின்பு அந்த தங்க கட்டிகள் கோயில்களின் வங்கிக் கணக்குகளில் டெபாசிட் வைக்கப்படுகின்றன. இந்த கோல்ட் டெபாசிட் மூலம் கிடைக்கும் வட்டித் தொகை சம்பந்தப்பட்ட கோயிலின் பராமரிப்புக்காக மட்டுமே செலவிடப்படுகின்றன. இதில் கிடைக்கும் வருவாயை தமிழ்நாடு அரசு பயன்படுத்துவது இல்லை என விளக்கம் தரப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் வீடு உட்பட புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு இருப்பதாக வந்த மின்னஞ்சலால் பரபரப்பு ஏற்பட்டது. வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து திலாசுப்பேட்டையில் உள்ள முதலமைச்சரின் வீடு மற்றும் பிரபல நட்சத்திர தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட இடங்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். ஆய்வுக்கு பின் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்ததையடுத்து சைபர் கிரைம் போலீசார் மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.